ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் பேசிக்கான வேர்ட்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோடைய கண்டினியூஷனை இன்றைக்கி ஒரு 10 வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வேர்டு எம்ஃபசிஸ். ஓகேவா? ஸோ எம்ஃபசிஸ் இது ஒரு பேசிக்கான ஒரு வேர்டு. எம்ஃபசிஸ் அப்படிங்கிறது நவுனுக்கு கீழே வரும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது. ஓகேவா? அந்த சிக்னிஃபிகன்ஸை வந்து இம்பார்ட்டன்ஸையோ சிக்னிஃபிகன்ஸையோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பெஷல் இதை வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இதுக்கான சினோனிம்ஸ் என்ன வரும் அப்படின்னா, வி கேன் கால் இட் அ ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா டிப்ரெஷனுக்கு கீழே வர ஸ்ட்ரெஸ் கிடையாது, அழுத்தம் கொடுத்து சொல்கிறது. அது மாதிரி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஹைலைட் பண்ணுறது. ப்ரியாரிட்டி, சிக்னிஃபிகன்ஸ், ஃபோக்கஸ். ஓகேவா? ஃபோக்கஸ், அண்டர்லைனிங், வெயிட்டேஜ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வரும். ஸோ அடுத்த வேர்டு பாருங்கள். அடுத்த வேர்டு ஹாஸ்டிலிட்டி. ஸோ ஹாஸ்டிலிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன் விச் மீன்ஸ் பகைமை. ஓகேவா? அன்ஃப்ரெண்ட்லினஸ் இல்லை அப்படின்னா அப்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம். எனிமிட்டி, அன்ஃப்ரெண்ட்லினஸ், அப்போசிஷன், கான்ஃப்ளிக்ட் இதெல்லாமே வரும். ஹேட்டட், அப்போசிஷன், ரிசன்மெண்ட். ஓகேவா? ரிசன்மெண்ட் இது எல்லாமே இதோடைய சினோனிம்ஸ் தான். ஸோ அடுத்த வேர்டு பாருங்க. அடுத்த வேர்டு ஸ்பாட்லைட். அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா ஸ்பாட்லைட். SPOTLIGHT ஸ்பாட்லைட் அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன் தான், விச் மீன்ஸ் ஸ்பாட்லைட். லைட்னா என்னது? வெளிச்சம். ஸ்பாட் அப்படின்னா ஒரு இடம், விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா பப்ளிக் ஃபோக்கஸ். ஓகேவா? எ ஃபோக்கஸ் ஆஃப் பப்ளிக் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா பிரைட் பீம் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வி கேன் கால் இட் அஸ் லைம் லைட். இதோடைய சினோனிம்ஸ் வந்து லைம் லைட். வேற என்னெல்லாம் வரும்? அட்டென்ஷன். ஓகேவா? அட்டென்ஷன், ஃபோக்கஸ், சென்டர், ஹைலைட் இது எல்லாமே. பப்ளிசிட்டி, எக்ஸ்போஷர், ஃபேம், எக்ஸ்போஷர் எல்லாமே சொல்லலாம். அடுத்து பாருங்க. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான வேர்ட் என்க்ரோச். இது எல்லாமே பேசிக்கான வேர்ட் பட் இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ். என்க்ரோச் அப்படின்னா வெர்பு. அப்போது வெர்புன்றப்போ இட் கம்ஸ் அண்டர் ஆக்ஷனா. அப்போ என்க்ரோச் அப்படின்னா என்னன்னா ஊடுருவுதல், அத்துமீறுதல் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ வி கேன் கால் இட் அஸ் இன்ட்ரூட், இன்ஃப்ரிஞ்ச், இன்வேட், ட்ரெஸ்பாஸ். ஓகேவா? ட்ரெஸ்பாஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே இதுக்கு சினோனிம்ஸாக வரும். அட்வான்ஸ், இம்பிஞ்ச் இது எல்லாமே இதோடைய சினோனிம் தான். ஸோ அடுத்த வேர்டு பாருங்க. ரெமிட் அப்படிங்கிறது அகெயின் இட்ஸ் அ வெர்ப் விச் மீன்ஸ் என்ன பண்ணுறதுன்னா டு சென்ட் மணி ஆர் கேன்சல் எ பனிஷ்மெண்ட் ஆர் அன் ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இது எல்லாமே வரும். அப்போது ரெமிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சென்ட் பண்ணுறது, மணி அனுப்புறது. அப்போ சென்ட், ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இதோடைய சினோனிமாக இருக்கும். சென்ட், ட்ரான்ஸ்ஃபர். டிஸ்பேட்ச். ஓகேவா? அது மாதிரி கேன்சல் எ பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறப்போ இட் கம்ஸ் அண்டர் கேன்சல், ஃபர்கிவ், கேன்சல் எ பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறப்போ வி கேன் கால் இட் அஸ் ஃபர்கிவ். இல்லை அப்படின்னா பர்டன் அப்படின்னு சொல்லலாமா? பர்டன், மன்னிச்சு விடுறது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இதோடைய சினோனிம். அடுத்து பாருங்க. அடுத்த வேர்டு ஃபோரே. ஓகேவா? ஃபோரே அப்படிங்கிறது நவுனுக்கு கீழே வரும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெய்டு. சடனாக என்ன பண்ணுறது அப்படின்னா செக் பண்ணுறது. ஸோ ரெய்டுன்னு சொல்லலாம், செக்கிங் அப்படின்னு சொல்லலாம், செக்கை சொல்லலாம். இல்லை அப்படின்னா அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். சடனாக எதுவுமே முன்கூட்டி தெரிவிக்காமல் சடனாக. எக்ஸ்ப்ளோரேஷன். ஓகேவா? எக்ஸ்ப்ளோரேஷன் இது எல்லாமே. பட் ஃபோரே அப்படிங்கிறப்போ இட் கம்ஸ் அண்டர் ரெய்ட் அண்ட் அட்டாக்.
ஸோ அடுத்த வேர்ட் வெயில். வெயில் அப்படிங்கிறப்ப இட் கம்ஸ் அண்டர் வெர்ப் விச் மீன்ஸ் கன்செல். இல்லைனா ஒரு விஷயத்த கவர் பண்ணுறோம், ஒரு விஷயத்த மறைக்கிறோம் அப்படின்னா அது வந்து எனது வெயில். டு கவர் ஆர் கன்சீல் சம்திங். அப்போ we can call it as hide. ஓகேவா? ஹைட், மாஸ்க் இதெல்லாமே சொல்லலாம். ஸோ அடுத்த வேர்ட். ஸோ அடுத்த இம்பார்ட்டண்ட்டான வேர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா எலூசிவ். ஓகேவா? எலூசிவ். எலூசிவ் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். எலூசிவ் அப்படின்னா இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் விச் மீன்ஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் ஆர் அச்சீவ் ஆர் டிஃபைன். ஒரு விஷயத்த விவரிக்கிறதுக்கோ அல்லது அடையிறதுக்கோ கண்டுபிடிக்கிறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஸோ வி கேன் கால் இட் அஸ் எவேசிவ், ஸ்லிப்பரி. டிஃபிகல்ட்டான ஒரு விஷயன்றப்போ வி கேன் கால் இட் அஸ் ஸ்லிப்பரி. ட்ரிக்கி இல்லை அப்படின்னா ஃப்ளீட்டிங்னு சொல்லலாம். எஸ், ஃப்ளீட்டிங். வேற என்ன சொல்லலாம்? வேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மீன் பண்ணலாம் பிகாஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லையா? ஸோ வேக் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ எலூசிவ் அப்படின்னா எவேசிவ், ஸ்லிப்பரி, ட்ரிக்கி, ஃப்ளீட்டிங், வேக். ஸோ அடுத்து பாருங்க, அடுத்த வேர்டு ரெஸ்பைட். ஸோ ரெஸ்பைட் அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன் விச் மீன்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் பிகாஸ் வி ஆர் ஃபீலிங் தட் சம்திங் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஆர் அன்பிளசன்ட். ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, ரொம்ப அன்பிளசண்ட்டாக இருக்குது, நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெஸ்ட் போட்டுகிட்டே இருக்கிறோம், அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, வி ஆர் ஃபீலிங் வெரி அன்பிளசன்ட் ஆர் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னா ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கிறத வி கேன் கால் இட் அஸ் ரெஸ்பைட் விச் மீன்ஸ் பிரேக் இல்லை அப்படின்னா ரிலீஃப், பாஸ் இதெல்லாமே சொல்லலாம். ஓகேவா? பாஸ், இன்டர்வல், பிரீத்தர் இதெல்லாமே இதோடைய சினோனிம். ஸோ லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான வேர்டு என்னன்னா ஸ்டம்பிள். ஓகேவா? ஸ்டம்பிள், STUMBLE. ஸோ ஸ்டம்பிள் அப்படிங்கிறப்ப இட்ஸ் அ வெர்ப். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா we can call it as ட்ரிப் இல்லைனா ஹெசிடேட், பிளண்டர் இந்த மாதிரி சொல்லலாம். வை? பிகாஸ் நம்ம நடந்து போகிறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன தவறுதல் நடக்கும் இல்லையா? அந்த மிஸ்டேக் இன் அன் ஆக்ஷன் ஆர் ஸ்பீச், அதுதான் இது ஸ்டம்பிள். இஃப் வி மேக் எனி மிஸ்டேக் வைல் வாக்கிங் ஆர் இன் அவர் ஆக்ஷன் ஆர் இன் அவர் ஸ்பீச் அப்படின்னா அந்த மிஸ்டேக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்டம்பிள். நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நடந்து போய்கிட்டு இருக்கிறப்போ நம்மளோட பேலன்ஸ் தவறும் இல்லையா? இஃப் வி லூஸ் அவர் பேலன்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்லிப் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வாய் கொளரும், அந்த இடத்துல அதை நம்ம ஸ்டம்பிள்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வி கேன் கால் இட் அஸ் ட்ரிப் இல்லை அப்படின்னா ஹெசிடேட், blunder. In case if we commit any mistake அப்படின்னா we can call it as blunder, that is stubble, இல்லைனா ஸ்டாகர். ஓகேவா? கொஞ்சமாக படித்தா கூட நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய வேர்ட்ஸை அக்யூமுலேட் பண்ணலாம். ஸோ in this video we have learned only 10 words. Let's have a quick revision. பின்னாடி இருந்து போகலாம். ஸ்டம்பிள் அப்படின்னா நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ பேலன்ஸ் தவறுறது, பேசிக்கிட்டு இருக்கிறப்போ செய்கிறப்போ ஏதோ ஒரு விஷயத்தை தப்பு பண்ணுறது, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்பைட் அப்படின்னா அது நம்ம ரொம்ப அன்பிளசண்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் பிகாஸ் தட் பர்டிகுலர் திங் இஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் ஸோ வி ஆர் டேக்கிங் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் பிரேக், அதான் அது ரெஸ்பைட். அடுத்து எலூசிவ் அப்படின்னா இஃப் சம்திங் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் அச்சீவ், அது எல்லாமே எனக்கு டிஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் எலூசிவ். வெயில் அப்படின்னா கவர் பண்ணுறது, கன்சீல் பண்ணுறது. ஃபோரே அப்படின்னா சடனாக என்ன பண்ணுறது? அட்டாக் பண்ணுறது, சொல்லாமல் கொள்ளாமல் செக் பண்ணி பார்க்குறது. ஸோ வி கேன் கால் இட் அஸ் ரைட், செக், அட்டாக், எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாமே. ரெமிட் அப்படின்னா இஃப் வி சென்ட் அவர் மணி ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் மணி அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரெமிட். அண்ட் ஆல்சோ இஃப் வி கேன்சல் எ பர்டிகுலர் பனிஷ்மெண்ட் அப்படின்னா அதையும் நம்ம ரெமிட்னு சொல்லுவோம். ஸோ கேன்சல் அண்ட் ஃபர்கிவ், பார்டன் அப்படிங்கிறதும் ரெமிட்டுக்கு சினோனிமாக வரும். என்க்ரோச் அப்படின்னா அத்துமீறி உள்ளே வர்றது. ஸ்பாட்லைட் அப்படின்னா இது லைம் லைட், அந்த அட்டென்ஷனை சீக் பண்ணுறது. ஹாஸ்டிலிட்டி அப்படின்னா பகைமை, எனிமிட்டி. எம்பசிஸ் அப்படின்னா ஒரு விஷயத்த ஸ்ட்ரெஸ் பண்ணி அதோடைய இம்பார்ட்டன்ஸையோ சிக்னிஃபிகன்ஸையோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது வந்து எம்பசிஸ். ஓகேவா?
So hope this session is useful and thank you for watching.